இங்க ஒரு பொண்ணு டவல வச்சு நல்லா கால தேய்ச்சு வந்து நல்லா தொடச்சிக்கிட்டு இருப்பா. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாரு. இப்ப காலம் நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா அதே டவல் எடுத்து இப்ப இந்த பொண்ணு வந்து அவளோட முகத்தையும் தொடச்சுப்பா. என்ன இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே ஷாக்ல தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப மடிச்சு வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப வேர்த்திருக்கும், வேர்க்குதுன்னு சொல்லிட்டு பாடி ஃபுல்லா வந்து அந்த டவல் வச்சு தொடச்சுப்பா. இவருக்கா பார்க்க வாந்தியே வருது. மறுபடியும் அதே டவலையே எடுத்து காலையும் தொடச்சுக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து அப்படியே டேபிளுக்கு முன்னாடி வச்சு கிரில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து திருப்பி போடலாம் அப்படின்ட்டு அந்த சாப்ஸ்டிக்ஸ் எடுத்திருப்பாரு. உடனே அந்த பொண்ணு வந்து சாப்ஸ்டிக் நீ தொடச்சியா, இந்த மாதிரி சுத்தம் இல்லாம இருக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் இருக்கும்ல அதே டவல்லே எடுத்து சாப்ஸ்டிக்கை தொடச்சிருப்பா. அடுத்ததான் ஸ்பூனையும் வந்து அதே டவல்லே தொடச்சிட்டு ஸ்பூன் இன்னும் நல்லா கிளீன் ஆகலையே அப்படின்ட்டு வாய்க்குள்ள விட்டுட்டு மறுபடியும் அதை வெளியே எடுத்து அந்த டவல்லையே தொடச்சிருப்பா. இவருக்கா இதை பாக்குறப்போ பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்ப அதே சாப்ஸ்டிக்ல வந்து இந்த பொண்ணு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருப்பா. இவர் வேற சாப்பிடறத அப்படியே பார்த்துட்டே இருப்பாரா. இப்ப இந்த பொண்ணு வந்து எதுக்கு நான் சாப்பிடறத என்ன அப்படி பாக்குறேன், உனக்கு வேணும் இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சாப்ஸ்டிக்லேயே எடுத்து கொடுத்துருப்பா. அவருக்கு அதை சாப்பிட்ட உடனே வாந்தியே வந்துடுது. அடுத்ததா இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கண்டுக்காம இப்ப இவரும் வந்து சாப்பிட்டு தான் இருப்பாரு. அவரோட வாய்க்கிட்ட வந்து லைட்டா அந்த சாஸ் ஒழுகி இருக்கும். இந்த பொண்ணோட வாய்க்கிட்ட சாஸ் ஒழுகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் இருக்கும்ல அதே டவலையே எடுத்து முகம் ஃபுல்லா தொடச்சு விட்டுருவா. மறுபடியும் அது வந்து அப்படியே பொக்கிஷம் மாதிரி அந்த டவலையே வந்து மடிச்சு வச்சிருவா. இப்ப இவங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பிரஷ் வச்சு எப்படி வந்து பல் தேய்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த டவலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பா. இவங்க உட்காண்டிருந்த இடத்துல வந்து ஃபேன் சரியா வேலை செஞ்சிருக்காது. அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு வேர்த்திருக்கும் தான். ஆனா இந்த பொண்ணு பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு பயங்கரமா வேர்த்திருக்கும். உனக்கு ரொம்ப வேர்க்குதே, நான் தொடச்சு விடுறேன் அப்படின்ட்டு அந்த பல்லுல போட்டு தேய்ச்சிட்டு இருந்தால அதே துணியை எடுத்து மறுபடியும் அவரோட முகத்தை வச்சு நல்லா தொடச்சிருவா. ஏதேதோ காரணங்களுக்காகலாம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து இந்த டவலை வச்சு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இது அவருக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அதனாலேயே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு.